தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். என்ன பதிவுன்னு கேட்டிங்கன்னா, ராப்பிடோவில் வந்து படூர்லேருந்து கீழாம்பாக்கம் 435 ரூபா பில் வந்திருக்கு. ஸோ கஸ்டமர் வந்து ஃபோன் ஹேங் ஆகிடுச்சு. ஃபோன் ஹேங் ஆகணுன்னு கஸ்டமர் வந்து கோயம்பேடுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க, கீழாம்பாக்கம் போக வேண்டாம், எவ்வளோ அமௌண்ட்டு ஷோ ஆகுதோ அந்த அமௌண்ட் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு கஸ்டமர் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நான் ஆட்டோவில் கோயம்பேடு கூட்டிகிட்டு போகிறேன். எனக்கு ஷோ ஆன அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 825 ருபீஸ் எனக்கு ஷோ ஆச்சு. கஸ்டமர் சைடில் அவங்களுக்கு ஷோ ஆன அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 435 ருபீஸ் சம்திங், என்னமோ 25 நம்ம பே இந்த மாதிரி இதுவாகிடுச்சு, ஷோ ஆச்சு. இப்போ எனக்கு என்ன கேட்டிங்கன்னா, கஸ்டமர் வந்து 435 ரூபா 25 ரூபா இவ்வளோ தான் பே பண்ணுவேன், எனக்கு இதான் ஷோ ஆகிருக்கு அப்படின்றாங்க. நான் கஸ்டமர்கிட்ட சொல்கிறேன், மேடம் எனக்கு வந்து 825 ருபீஸ் ஷோ ஆகிருக்கு, இந்த அமௌண்ட் பே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கஸ்டமர்கிட்ட கேட்குறேன். நான் ராப்பிடோ கஸ்டமர் சர்வீஸ் கால் பண்ணி இதை பற்றி நான் அவங்கக்கிட்ட கேட்டால் எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி ராங்காக தான் அவங்க பேசுகிறாங்க. ஸோ கஸ்டமர் சைட்லேருந்து இந்த மாதிரி வந்து கஸ்டமருக்கும் நம்மளுக்கும் ஒரு மாதிரி கொலாப்ஸ் பண்ணி விடுறது இவங்க பெரிய வேலையாக இருக்குது. இதனால் அனைத்து கஸ்டமர், அதாவது பப்ளிக் நண்பர்களுக்கும் இந்த பதிவு தயவு செஞ்சு கேட்டுக்கோங்க. பெரிய அமௌண்ட்டெல்லாம் யாரும் ஆட்டோக்காரங்களாம் எடுத்துகிட்டு போகிறதில்ல. இருந்தாங்க, ஒரு நேரத்தில் இருந்தாங்க, இப்போலாம் அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு விருப்பப்பட்ட அமௌண்ட்டை தயவு செஞ்சு எக்ஸ்ட்ரா 10 ரூபா 20 ரூபா எப்படியோ நினச்சி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுவே பெரிய விஷயமா இருக்கும். இந்த அமௌண்ட்டுன்ற ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா, எனக்கு வந்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா 825 வந்தது. ஆனால் இதில் 435 ருபீஸ் சம்திங் என்னமோ தான் இந்த அமௌண்ட் தான் எனக்கு பே வந்து கொடுத்தாங்க. அதாவது அவங்க கொடுத்த காசுன்னு தான் இதுதான். அதனால் இந்த மாதிரி ரூட்டு கைட் பண்ணுங்கள், இந்த மாதிரி போயிடுங்க, அந்த மாதிரி போயிடுங்கன்னு கஸ்டமர் சொன்னாங்கன்னா ஆட்டோ நண்பர்கள் அவங்களுக்கான பதிவும் இது கேட்டுக்கோங்க. அந்த மாதிரி கூட்டிகிட்டு போகாதீங்க, லொக்கேஷனை சேஞ்ச் பண்ண சொல்லுங்கள், சரிங்களா? நீங்கள் லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட் அதில் பதிவாகும். அந்த அமௌண்ட் மூலிமா நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் இதுதான் அமௌண்ட் சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனீங்கன்னா அதில் ஒரு அமௌண்ட்டும் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டும் ஷோ ஆகுது, கஸ்டமர் கொடுக்க மாட்டாங்க. நம்ம மொபைலில் நம்ம ஆட்டோ ஓட்டிகிட்டு மொபைலில் கூட்டிகிட்டு போகிற அமௌண்ட்டு எதுவுமே ப்ரோஜனம் இல்லாமல் ஆகிடும். அதனால் எல்லா நண்பர்களும் கரெக்டாக ஆட்டோ ஓட்டி கலெக்ஷன் வாங்குங்க. எல்லா பப்ளிக் நண்பர்களும் தயவு செஞ்சு எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபா 20 ரூபா போட்டு கொடுக்குறதுனால இன்னும் கஷ்டப்பட்டுற மாட்டோம். ஏன்னா பெரிய அமௌண்ட்டெல்லாம் நம்ம பார்க்க போகிறதில்ல. இவனுங்க வந்து கரெக்டான அமௌண்ட்டு நம்மளுக்கு போட்டால் எக்ஸ்ட்ரா எதுக்கு நம்ம கேட்க போகிறோன்றதை ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குன்றதை நம்ம நினைவு யோசிச்சு பாருங்கள், சரிங்களா? நன்றி. நட்ராஜ் ஆட்டோ ரிக்ஷா நண்பர்களுக்கு தேங்க்யூ.